Hi friends, 12:08 p.m. Good afternoon. Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு ஜோபு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. அதற்கு பின்பு பிரதியுத்தரமாக, then Job answered and said. வசனம் 2. அப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அளண்டுண்டாகிற தேற்றவாளர். I have heard and many such things. Miserable comforters are he all. வசனம் 3. காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதே. அப்படியே நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? Shall vain words have an end? Are what
enblinded the thou answeredst. வசனம் 4, உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிராக என் தலையை துலுக்குவும் கூடும். I also could speak as he do, if your soul were in my soul's standard. I could help up words against you, and slake many head at you. வசனம் 5, ஆனாலும் நான் என் வாயினாலே உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். But I will strengthen you with my mouth, and the moving of my lips soul and assuage your grief. வசனம் 6, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். Should God I speak, my grief is not an answer, and should God I fear what I am is it. வசனமேல், இப்பொழுது அவர் என்னை இளைத்து போக செய்தார், என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினார். But now he hath made me weary, thou hast made and desolate all my company. வசனம் 8, நீர் என்னை சுருக்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி, என் மெலிவு என்னில் அத்தாச்சாக என்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். And thou hast filled me with workings, which is a witness against me, and my lands rising up in my breath witness to my face. வசனம் 9, என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிற என் பேரிலே பற்கடிக்கிறவன் என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். He trusted me in his word, who hated me. He gazed upon me with his teeth. Many enemies and serpent is an eyes upon me. வசனம் 10, எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். Then you have the gaped upon me with your mouth, they have smitten me up the cheek reproachfully, they have gathered themselves together against me. வசனம் 11, தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையிலே என்னை அகப்பட பண்ணினார். God had delivered me to that ungodly and turned me over into the hands of the wicked. வசனம் 12, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நெருக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். I was hate and yes, but he hath broken me surrender. He hath and also taken me by my neck and shaken me to peace and set me up for this mark. வசனம் 13, அவருடைய வில்லார் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் ஈரலை தப்பிவிடாமல் பிளர்ந்தார், என் பிச்சை தரையிலே ஊற்றிவிட்டார்.
His Archers compass me around about. He claveth me reasons a surrender, and doth not and supper. He brought out me and girl up and this ground. வசனம் 14. நெருக்குதலின் மேல் நெருக்குதலை என் மேல் வரப்பண்ணினீர், பராக்கிரமசாலியைப் போல என் மேலே பாய்ந்தார். He broke at me and with an branch upon branch. He runneth upon me like an grenade. வசனம் 15. நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேலே போர்த்தி கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். I have sword sackcloth upon my skin, and deflate me ears in this dust. வசனம் 16. அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. My face is an fall with an weeping, and my eyelids is the shadow of death. வசனம் 17. என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று. Not for any injustice in many hands, also my prayer is unpure. வசனம் 18. பூமியை என் இரத்தத்தை மூடிப்போடாதே, என் அழுறுதலுக்கு மறைவிடம் உண்டாயிருப்பதாக. O earth, and cover not and thou my blood, and let my cry have no place. வசனம் 19. அப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். Also now and behold, my witness is in heaven, and my record is an high. வசனம் 20. என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சிரிகிறது. My friends scorn me, but many eyes brought out their trash unto God. வசனம் 21. ஒரு மனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடனே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். Oh, that one might play for a man with and God, as a man and play it for his neighbor. வசனம் 22. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். When a few years are come, then I shall not go the way whence I shall not turn.